உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். கடலை அடைய துடிக்கும் ஆராய் உந்தன் வழியில் நடக்க வந்தேன். உடனே வாருமே, உதவி தாருமே. உடனே வாருமே,
அன்பு தெய்வமே, காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 17 முதல் 19 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றை என மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனியவர்களே, நம்முடைய நோக்கம் சட்டத்தை வேண்டாம் என்று சொல்வதோ, இருக்கிற சட்டங்களை எல்லாம் ஒழிப்பதோ, அல்லது இறைவாக்கினர்கள் அறிவித்த கற்பித்ததை விமர்சிப்பதோ அல்ல என்று இயேசு தம் சீடர்களிடம் சொல்கிறார். நேர்மையானதை நிறைவேற்றுவதே, அன்பிற்கு இடம் கொடுப்பதே இயேசுவின் நோக்கமாக இருந்தது. கட்டளைகளை கடைபிடிப்பது இன்றியமையாதது என்பதையும் இயேசு வலியுறுத்துகிறார். இருப்பினும் பரிசேயர்கள் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தது போல் இயேசு சட்டத்தை பின்பற்றவில்லை. இயேசு மாறுபட்ட கருத்திலின்படி வாழ்ந்தார். அதுதான் அன்பின் சட்டம். அன்பும் இரக்கமும் தேவைப்படும் மக்கள் வந்தபோது இயேசு கடவுளின் அன்பின் சட்டத்தின்படி வாழ்ந்தார். அனைத்து கட்டளைகளும் முக்கியமானவை மற்றும் அவசியமானவைதான். ஆனால் இயேசுவை பொறுத்தவரை முதல் 2 கட்டளைகள் மற்ற 8 கட்டளைகளுக்கு அடித்தளமாக இருந்தன. அவை கடவுளை அன்பு செய்வதும் அடுத்தவரை அன்பு செய்வதும். பரிசேயர்கள் போல நாமும் சட்டத்தை பின்பற்றுகின்றவர்களாக மாறலாம். மற்றொரு நபர் ஏதாவது செய்வதை நாம் கவனிக்கலாம். அது சரியல்ல என்று நாம் தீர்மானிக்கலாம். தீர்ப்பளிக்க நாம் யார்? தீர்ப்பளிப்பவர் கடவுள். மற்றொருவர் நம்மை நோக்கி தீர்ப்பளிக்கும் போது நாம் விரும்புவதில்லையே. இருப்பினும் சில சமயங்களில் நாம் அதை பிறருக்கு செய்கிறோமே. நீங்கள் அதிகம் விரும்பாதவரிடமோ அல்லது உங்கள் மனதை கவரும் ஒருவரிடமோ உங்கள் தொடர்புகளை உன்னிப்பாக கவனியுங்கள். நாம் விரும்பும் அல்லது நேசிப்பவரிடமே நாம் அதிகமாக குறைகளை கண்டறியலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் மனிதர்கள், கடவுள் அல்ல. இருப்பினும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் நேசிக்க கொஞ்சமேனும் முயற்சி செய்ய வேண்டும். எடுப்பிலேயே ஒரு ஆளை பார்த்தவுடன் அல்லது ஒரு பேச்சை கேட்டவுடன் அல்லது வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு உணர்வை வைத்து கொண்டு நாம் தீர்ப்பிட்டுக் கொள்வது எவ்வளவு அயோக்கியத்தனம் என்பதை நம்முடைய அனுபவங்களில் நாம் பார்க்க முடியும். இயேசுவுக்கு நிச்சயமாக இது பிடிப்பதில்லை. முதலிலே நாம் மனிதர்களாக இருக்க வேண்டும், பிறகுதான் குடிமக்களாக இருக்க வேண்டும். சட்டத்தை மதிக்க கற்பதை விட மனித நேயத்தை மதிக்க கற்பது தலையானது என்று புகழ் பெற்ற எழுத்தாளர் பொருளாதார தந்தை எஸ்.டி. தோரா கூறுவார். ஆனால் நாம் வாழுகிற சமயத்திலே தலைகீழாக நடந்து வருகிறது. சில இடங்களிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள். அங்கு சாலை வசதியை விரிவுபடுத்தினார்கள். சட்ட விதிப்படி 4 வழி சாலை அருகில் குடிசை இருக்கக்கூடாது என்பதற்காக ஊரையை முற்றிலுமாக காலி செய்த நிகழ்வை நாம் அறிந்திருப்போம். இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்து இருக்கிறது. மனுஷத்தன்மை எங்க போச்சு? இதே கேள்விக்கு விடையைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக தருகிறார். பழைய ஏற்பாட்டில் மிக சிறந்த பகுதியாக கருதப்பட்டது 5 ஆகமம் என்கிற முதல் 5 நூல்கள். இப்பகுதியை இஸ்ரேல் மக்கள் தோரா அல்லது சட்டம் என்று கருதினார்கள். அதாவது தங்கள் வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகளை கடவுள் மோசே வழியாக தங்களுக்கு அளித்தார் என்பதை மக்கள் உறுதியாக நம்பினார்கள். ஆனால் ஆழ்ந்த மரியாதையுடன் இச்சட்டங்களையும் கடைபிடிக்க முயற்சி செய்தார்கள். தம் மலைப்பொழிவிலே யூத சட்டத்தை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில் இயேசு ஒரு கொள்கை அறிவிப்பு செய்கிறார். அதாவது பல்லாண்டுகள் பழக்கத்தில் இருந்த சட்டத்திற்கு தாம் நிறைவு தந்து அதற்கு ஒரு புதிய உட்கருத்தையும் ஏற்படுத்த போவதாக அறிவிக்கிறார்.
இயேசு பழைய சட்டங்களை எந்த வகையிலும் அழிக்க வரவில்லை, ஏனெனில் அவை கடவுளால் வழங்கப்பட்டவை. ஆனால் அவற்றுக்கு ஒரு பரந்த விரிந்த பார்வையை தரப்போவதாகவும் புதிய சவால்களை அவற்றில் புகுத்தி ஒரு புரட்சிகரமான வாழ்வு முறையை மக்களுக்கு அளிக்கப் போவதாகவும் இயேசு அறைகோல் விடுக்கிறார். திரு அவையிலே நாம் கொடுக்கக்கூடிய பல வழிமுறைகள் நல்லது, பல சட்டங்கள் நல்லது, பல திட்டங்கள் நல்லது. ஆனால் சில சமயங்களிலே அது ஏழைகளையும் இல்லாதவர்களையும் நசுக்குவது போலவும் இருக்கிறது. அதே போன்று சில பணக்காரர்கள், பண திமிரு படைத்தவர்களுக்கு இலவசமாக காரியங்களை செய்வதும் சமயத்திலே பார்க்கிறோம். இது ஆள் பார்த்தும் குடும்பங்களை பார்த்து செய்வது எந்த வகையிலும் திருச்சபையிலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கேதான் திருச்சபையில் சில பிரச்சனைகள் எழுகிறது. ஆள் பார்த்து செய்கிறார்கள், குடும்பம் பார்த்து செய்கிறார்கள். எனவேதான் சட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்று போல வைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதிலே நாம் சில சமயங்களில் சறுக்கி விழுகிறோம். சாதிப்பதை விட சறுக்கி விடுகிறோம். கொஞ்சம் யோசிப்போம். சட்டமா சகோதரத்துவமா? ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். எங்களது இல்லங்களில், நிறுவனங்களில், நடைமுறையில் உள்ள மரபுகளை அழித்து விடாமல் அவற்றை நிறைவு செய்கிற, முழுமைப்படுத்துகிற ஞானத்தையும் தெளிவையும் தியாகத்தையும் எங்கள் அனைவருக்கும் தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே.
பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே பாகுபாடற்ற வாழ்வால் பாதம் படிந்தோம் தாயே கருவில் சுமந்த தாயே லாலா லாலா கனிவால் காத்திடு தாயே வாழ்க நீர் வாழ்கவே இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா அச்சம் அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா அமைதி எமக்கு அருளம்மா ஆறுதலும் நீயம்மா அமைதி எமக்கு அருளம்மா ஆறுதலும் நீயம்மா கருவில் சுமந்த தாயே லாலா லாலா கனிவால் காத்திடு தாயே வாழ்க நீர் வாழ்கவே இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே வாட்டும் நோய்கள் பாரம்மா வலுவிழந்தோம் கேளம்மா வாட்டும் நோய்கள் பாரம்மா வலுவிழந்தோம் கேளம்மா வருத்தும் கவலை நீக்கம்மா அரவணைக்கும் அன்னை நீயம்மா வருத்தும் கவலை நீக்கம்மா அரவணைக்கும் அன்னை நீயம்மா கருவில் சுமந்த தாயே லாலா லாலா கனிவால் காத்திடு தாயே வாழ்க நீர் வாழ்கவே இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.